பாவத்தால் நிறைந்த ஒரு மனிதனின் கதை. அவன் 99 பேரை கொன்றவன். அவன் வாழ்க்கை முழுக்க பாவங்களால் நிரம்பியது. அவன் வருந்தி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். முதலில் ஒரு அறிஞரை சந்தித்தான். அவரிடம், நான் 99 பேரை கொன்றவன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டான். அந்த மனிதன் சொன்னான், இல்லை, உனக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த வார்த்தை அவனை கோபத்தில் தள்ளியது. அவன் அவனையும் கொன்றான். இப்போது 100 பேர். இந்த முறை ஒரு நல்ல அறிஞரை சந்தித்தான். அவரிடம், நான் 100 பேரை கொன்றவன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாரா? அறிஞர் சொன்னார், அல்லாஹ்வின் கருணை மிகப் பெரியது. நீ தப்பா செய், இந்த இடத்தை விட்டு நல்ல மக்களிடம் செல். அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் மனம் திருந்தி அல்லாஹ்வை நோக்கி நடந்தான். ஆனா அவன் அந்த இடத்தை அடையும் முன் உயிர் பிரிந்தது. அவன் இறந்த பிறகு ரஹ்மத் மலக்குகளும் அழிவு மலக்குகளும் வந்தனர். அழிவு மலக்குகள், இவன் பாவி. ரஹ்மத் மலக்குகள், இவன் மன்னிப்பு கேட்க வந்தவன் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தீர்ப்பு கூறினார். அவன் என்னை நோக்கி வந்தான், நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறினார். 100 பேரை கொன்றவனும் மன்னிக்கப்பட்டான். எந்த பாவமாக இருந்தாலும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். அல்லாஹ்வின் கருணை ஒரு தாயின் இதயத்தை விட மென்மையானது.